ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சாப்டரோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள் 2.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மகிட்ட 34 கேக்ஸ் இருக்குது. அந்த கேக்ஸை பாக்ஸஸில் அடுக்கணும். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 5 கேக்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். அப்படி பண்ணணுன்னா ஃபைனலாக நமக்கு எத்தனை பாக்ஸ் தேவைப்படும், அது தவிர பேக் பண்ணாமல் எத்தனை ஃப்ரீயான கேக்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நம்ம டிவைட் பண்ணுவோம். எப்படின்னா, நம்மகிட்ட நம்பர் ஆஃப் கேக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 34, நம்பர் ஆஃப் கேக்ஸ் பாக்ஸ் கேன் ஹோல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 கேக்கு. அப்போது 5 கேக் ஒரு பாக்ஸில் வைக்க முடியும். அப்போது எத்தனை பாக்ஸஸ் நமக்கு தேவைன்னா என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தேவைன்றதுக்கு 34 5ஆல் டிவைட் பண்ணும். அப்போது நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஈக்குவல் டு என்னது, 34 டிவைடட் பை 5. இங்கே நம்ம டிவிஷன் போடுவோமா, டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 34 கேக்ஸ் இருக்குது, 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 6 5s are 30. அப்போது இங்கே தான் சொல்ல முடியும். அப்போது 6 5s are 30. ரிமைண்டர் எவ்வளோ, 4. ஒரு 34 கேக்ஸை 5 கேக்காக பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா 6 பாக்ஸ் தேவை. அப்போது நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் 6. நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறதுல நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பேக் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது அது 6 கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கீழே ஒரு 4 கேக் மீதி இருக்குது. இதுதான் நம்மளோட அன்பேக்டு கேக். கொஸ்டின்லேயே அண்ட் ஹவு மெனி கேக்ஸ் ஆர் அன்பேக்டுன்னு கேட்டிருக்காங்க. 5 கேக்காக வச்சுட்டு வரோம். ஃபஸ்ட்டு 5, அடுத்து 5 அந்த மாதிரி 6 பாக்ஸில் வைக்கும்போது மட்டும் இந்த 30 கேக்ஸ் முடிஞ்சிருது. ஆனால் மீதி 4 கேக் இருக்குது. அந்த 4 கேக் ஒரு பாக்ஸில் 5 வைக்க முடியும், ஆனால் மீதி 4 தான் இருக்குது. அப்போது அன்பேக்டு கேக் என்னது, equal to 4. நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தேவைப்படுறது 6, அன்பேக்டு கேக்ஸ் எவ்வளோ இருக்குன்றது 4. இப்போது நம்ம இந்த சாப்டர் படி என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, EDAன்ட்டு ஒரு டிவிஷன் அல்காரிதம். இந்த அல்காரிதம் படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட A is equal to BQ plus R அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதணும். இந்த Rன்றது 0க்கு ஈக்குவலாகவும் Bயை விட கம்மியாகவும் இருக்கணுன்றது தான் இந்த ஈக்குவேஷன் அல்காரிதம். இதுதான் இந்த அல்காரிதம். இப்போது இதில் ஏன்றது டிவிடெண்ட், பீன்றது டிவைசர், கியூன்றது கோஷன்ட், ஆர்ன்றது ரிமைண்டர். நம்ம அந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இதெல்லாம் என்னன்றது இன்னும் ஈஸியாக புரியுறதுக்கு என்ன பண்ணலன்னா, நம்ம டிவிஷன் இப்படி போடுவோம் இல்லையா, இதில் உள்ளே வர்றது ஏ, அடுத்து வெளியே வர்றது பி, மேலே வர்றது கியூ, கீழே வர்றது ரிமைண்டர். இப்போது இப்படி வந்திருக்கிற ஃபார்மேட்டில், இந்த ஃபார்மேட்டில் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை எழுதணுன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. A equal to BQ plus R 0 less than or equal to R less than modulus of B. Bன்றது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போது நம்ம இந்த ஃபார்மேட் இதை பார்த்து நம்ம எழுதணும். இப்போது இங்கே பாருங்கள், ஏன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது 34 ஈக்குவல் டு அடுத்து BQன்னு இருக்காங்க. பீன்றது இங்கே 5 இருக்குது, Q இருக்கிற இடத்துல 6 இருக்குது. அப்போது 5 இன்ட்டு 6 ப்ளஸ் ஆறுன்ற இடத்துல என்ன இருக்குது, ஆறுன்ற இடத்துல 4 இருக்குது. அப்போது இங்கே 4. 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆறுன்றது 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பீன்ற இடத்துல 5. இதுதான் நம்மளோட ஆன்சர். Until next time, bye.